ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம மாடி தோட்டத்துல இந்த அன்னாசி செடி வைக்கலாமா, அதாவது தொட்டியில இந்த அன்னாசி செடியை வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அன்னாசி செடியை வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் செடி நல்லா வந்துடும். அடுத்து அதுல இருந்து வர்ற கிளைகள், அந்த பக்க கிளை மாதிரி அடுத்த செடி வரும் இல்ல, அந்த செடி வரும்போது என்ன ஆகும்னா அந்த பக்க கிளை வந்து வெயிட் தாங்க முடியாம சரிஞ்சு கீழே விழுந்துரும். அதனால இந்த மாதிரி தரையில வச்சுட்டோம்னா ஒருவேளை கீழே விழுந்தாலும் அது என்ன ஆகும், அந்த வேர் அப்படியே தொங்கிக்கிட்டே நிற்கும். வேரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கும் போது காய் அழகா வந்துடும். நீங்க மேல தொட்டியில வைக்கும் போது அது கீழே விழுந்துச்சுன்னா அந்த வேரோட விட்டு போயிடும். அது தண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கும், தாய் செடியோட தண்டை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த வேர் இருக்கும். அந்த வேரோட அப்படி விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதை விட பெஸ்ட் என்னன்னா நீங்க தரையில வைக்கிறதா நல்லது. இல்லை நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கீழே இடம் இல்லை, நீங்க மேல மாடியில தான் வைக்கணும், இல்லை ஒரு தொட்டியில தான் வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செடி நீங்க காய் வெட்டும் போது என்ன பண்ணணும்னா இதுல வர்ற அந்த நாற்றுகள் கொஞ்சம் பெருசா வர்ற நாற்றை புடுங்கி என்ன பண்ணா மறுபடியும் அதை தொட்டில நீங்க நட்டு வச்சிடணும். அந்த பழைய செடியை புடுங்கி போட்டுட்டு புதிய செடி நட்டு வச்சிடணும், அப்ப நல்லா வரும். அதே தொட்டிலேயே ரெண்டாவதும் அடுத்த செடி வருதுன்னா அதை நீங்க அப்படியே விட்டீங்கன்னா ஒருவேளை கீழே ஒடிஞ்சு விழ சான்ஸ் இருக்கு, அந்த வேரோட விட்டு கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இந்த செடியை பாருங்க, எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் செடி, அதோட தாய் செடி. இது ரெண்டாவது செடி, அதோட கிளை பாருங்க. அது இப்படி இந்த காய் வர்ற டைம்ல பூ வந்திருக்கு பாருங்க, காய் வந்திருக்கு. இந்த டைம்ல என்ன ஆகும்னா வெயிட் தாங்க முடியாம அப்படியே மறைஞ்சு கீழே விழுந்துரும். இந்த ஹைட்ல இந்த தரையில நிற்கும் போது இந்த மாதிரி கீழே விழுது பாருங்க. ஆனால் அந்த வேறு லைட்டாக அந்த தண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கனால இது வந்து நல்லா அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இதுலேயும் நாற்றுகள் வருது பாருங்க, தெரியுதுல்ல. இது என்ன ஆகும்னா ஒரு சிலது அப்படியே பிடிங்கி கீழே விழுவும். எங்கேயாச்சும் இருந்து நான் காட்டுறேன். இப்போ இந்த செடியும் பாருங்க, இதெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு பாருங்க. காய் வர்ற ஸ்டேஜில் எல்லாம் கீழே விழுந்துடும். அதோட தாய் செடி அங்கே பாருங்க, தாய் செடி இருக்கு. அந்த வேர் பிடிச்சிக்கிட்டு இருக்கனால நல்லா இருக்கு. வேரோட விட்டுட்டுனா அது முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த செடியை பாருங்க, இந்த தாய் செடியிலேருந்து இந்த இடத்துல இருந்து அது வேறு விட்டு கீழே விழுந்தனால அந்த காய் வந்தது அப்படியே நின்றுட்டு பாருங்க. அது வளர்ச்சி இல்லாமல் அப்படியே டேமேஜ் ஆகி அப்படியே நிற்கிது. அந்த செடியும் காஞ்சி போயாச்சு ஒரு மாதிரி. அந்த செடியும் டேமேஜ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுனே அவ்வளோதான், வளராது, அப்படியே முடிஞ்சு போச்சு. இந்த தாய் செடியில் பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் தான் அது நல்லா வரும்.